முதல் வார்த்தை, இரண்டாம் வார்த்தை, மூன்றாம் வார்த்தை, நான்காம் வார்த்தை, ஐந்தாம் வார்த்தை, ஆறாம் வார்த்தை, ஏழாம் வார்த்தை அப்படின்னு 7 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். பேசினதையா ஏரோது என்கிறதான ஒரு அரசன். யாருங்க? அவன் அரசன் ஆவதற்கு முன்பதாக அவன் யூதேயா தேசத்தில் ஒரு கவர்னராக பதவி ஏற்றிருக்கிறான். யாரு? யூதேயா தேசத்தில் ஒரு கவர்னர். அன்றைய யூதேயா, இன்றைய இஸ்ரவேல். அன்றைய யூதேயா, இன்றைய இஸ்ரவேல். இவன் கவர்னராக இருந்தபடியினால், நம்முடைய கவர்னர் யார்? முன்னாள் கவர்னர் ஆர்.என். ரவி. அப்போ அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. அது போல இந்த கவர்னருக்கு சில அதிகாரங்கள் இருந்தபடியினால் சில காரியங்களை அவன் செய்தான். சிலரை என்ன பண்ணினான் என்றால் படுகொலை செய்தான். அப்படி படுகொலை செய்தது நிமித்தமாக தேவ ஆலயத்தில் இருந்தான குருமார்கள், மத குருமார்கள் இவனை கைது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். யாரை கைது செய்ய வேண்டும்? ஏரோதை கைது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அப்படி ஏரோதை கைது செய்ய வேண்டும் திட்டமிட்ட சமயத்திலே யூதேயா தேசத்தை அரசாண்டதான ராஜா அவனை என்ன பண்ணினான்? பக்குவமாய் அவனை தப்பிக்க செய்தான். அவனை தப்பிக்க செய்த நிமித்தமாக இவன் எங்கே ஓடுகிறான் என்று சொன்னா சீரிய தேசத்துக்கு ஓடி போகிறான். அங்கே சீரிய தேசத்துக்கு இவன் ஓடி போகும் பொழுது அங்கே ரோம் ராஜ்யம் நடைபெறுகிறது. அந்த சீரிய தேசம் யாருடைய கட்டளைக்குள் இருக்கிறது? ரோம் அரசத்தினுடைய கட்டளைக்குள்ள இருக்கிறது. இவன் அடைக்கலமாய் ஓடி போனதான இந்த ஏரோதுக்கு அவர்கள் அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் யார் கொடுத்தார் என்றால் அந்த யூதேயா இருந்து ஓடி போனதான ஏரோதுக்கு சிரியா நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததான ரோம ராஜ்யம் அதிகாரத்தை கொடுத்தது. இப்படி அதிகாரத்தை கொடுத்து வரும் பொழுது இவனுடைய ஒரே ஒரு எண்ணம், யாருடைய ஒரே எண்ணம்? ஏரோதுடைய ஒரே ஒரு எண்ணம், எப்படியாகிலும் யூதேயா தேசத்துக்கு நான் ராஜாவாய் மாற வேண்டும். யூதேயா தேசத்துக்கு நான் ராஜாவாய் மாற வேண்டும். இதை எப்படியோ காற்றிலே கலந்து அந்த யூதேயா தேச மக்களுக்கு தெரிந்து அவர்கள் 2 குழுக்களை அனுப்புகிறார்கள். யாரிடத்தில் என்று சொன்னால் சிரியா தேசத்துக்கு. அங்க சிரியா தேசத்தில் யாருடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது? ரோம ராஜ்யம். அங்கே ஒரு பேர் இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும். ரோம ராஜ்யத்தில் தளபதியின் பேர் மார்க் ஆண்டனி. இந்த மார்க் ஆண்டனி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதான பேசுவதான 2 குழுக்களையும் பிடித்து தூக்கிலிட்டு கொன்று போடுகிறார். சமாதான கொடியோட வந்தா என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணணும். சமாதானம் பேச வந்தவன் என்ன பண்றான்? தூக்கிலிட்டு 2 குழுக்களையும் கொன்று போடுகிறான். இப்படி கொன்ற பிறகு ஏரோது மீண்டும் யூதேயா மீது படையெடுக்கிறான். அப்படி படையெடுக்கும் பொழுதுதான் யூதேயாவின் ராஜா மிகவும் வருத்தப்படுகிறான். எதற்காக வருத்தப்பட்டிருப்பான்? இவனை தப்பிக்க செய்ததினால் மிகவும் வருத்தப்பட்டான். எவ்வளவு வருத்தப்பட்டாலும் உலகில் சொல்றாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? இந்த சூழ்நிலைகளில் மிகுந்த வேதனைப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஏரோது என்ன பண்ணல? விடல. 5 மாதங்கள் போராட்டத்தை நடத்தி போராடி யூதேயா தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். இப்படி யூதேயா தேசத்துக்கு மாறின பிறகு எல்லாம் சமாதானமாக இருப்பார்களா? இவன் எப்படி ராஜாவாக இருக்கலாம்? இவனை எப்படி என்ன பண்ணிடணும்? இந்த பதவியிலிருந்து
துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டினதான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏரோது ஒரு யூத வம்சத்தான், யூத குலத்தை சேர்ந்தவன். தன்னுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றார், உறவினர் யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அத்தனை யூதர்களையும் கொன்று குவித்தார். அத்தனை பேர் என்ன பண்றான்? இன்னும் தன்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்ததான 2 குழந்தைகளையும் கொன்று விடுகிறான். ஏன்னு கேட்டா, இந்த பிள்ளைங்க வளர்ந்து வந்து யாராயிடக்கூடாது, அரசனா மாறிட வீடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கொள்ளுகிறான். வேதாகமத்தில் ஒருத்தன் தன்னுடைய முதல் மகனையும் 2வது மகனையும் கொள்ளுவான். அவன் யாரு? எரிகோ கோட்டையை கட்டும் பொழுது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், வருது. ஆனா இந்த சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. சொந்த பந்தம் என்று பார்க்கவில்லை, ரத்தம் உறவினர்கள் என்று பார்க்கவில்லை. யூதர்களுடைய முக்கிய எண்ணங்கள் சுயநலவாதிகள். தான் வாழ்வதற்காக என்ன வேணுமானு செய்வார்கள், எதை வேணுமானு செய்வார்கள் யூதர்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் நேரடியாக தேவனால் படைக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய சொந்த சம்பத், நாங்கள் தான் அவருக்கு உரியவர்கள் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். மோசே சொன்னதான அத்தனை கட்டளைகளையும் அப்படியே கை கொண்டு நடப்பவர்கள். இப்போ இவருடைய காலங்களிலே நல்ல காரியங்களை செய்தான். ஒன்று, யூதர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் வேண்டும், குடியிருப்பு. 2வது, விவசாயங்கள் பெருக வேண்டும். இந்த 2ம் அவருடைய கட்டளைகளாக காணப்பட்டது. 3வது, பல வகையான கட்டிடங்களை அவன் என்ன பண்ணினான், கட்டினான். 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் ஆலயம் அடித்து நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருந்தது. அந்த ஆலயத்தை ஏரோது ராஜா கட்டினபடியினால் இவன் செய்ததான அத்தனை அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மக்கள் மன்னித்து மறந்து இவனுடைய புகழ் உச்சிக்கு போனது. இப்போ இவருடைய காலங்களிலே பெத்லகேமிலே, யூதேயாவிலே, அங்கே யார் பிறக்கிறார்? குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே அங்க ஞானிகள், காலத்தை கணிப்பவர்கள் சொல்கிறார்கள், இங்கே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்ப்பார், வியாதிகளை குணமாக்குவார், கட்டுகளை எல்லாம் அறுப்பார், தத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவர்தான் யாரா இருப்பாரு? ராஜாவாக இருப்பார். அப்படின்னு சொன்ன உடனேயே ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறான்? சொந்த பந்தங்கள் என்று பார்க்காமல், தன்னுடைய சொந்த பிள்ளைகளையும் பார்க்காமல் எல்லாரையும் என்ன பண்ணினான்? ஒன்று, இப்பொழுது என்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒருவன் எழுப்புகிறானா, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்கள்? அந்த தேசத்தில் பிறந்ததான அத்தனை குழந்தைகளையும் கொன்று குவிக்கிறான். பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்றான். பார்வோன் ராஜாவும் கொண்டான். யார கொண்டான்? ராஜ்யத்துக்கு ஒருத்தர் போறான்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் வெட்டி, அப்பதான் தப்பிச்சவன் யாரு? மோசே. அதே போலதான் எல்லாரையும் வெட்டி கொண்டு குவிக்க கொண்டிருக்கிறான் குழந்தைகள். இதை கேள்விப்பட்ட யோசேப்பும் மரியாதை எங்கே போகிறார்கள்? எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்துக்கு போன பிறகு ஏறக்குறைய 33 வருடங்கள் அவன் என்ன பண்ணினான்? ஆட்சி புரிந்தான். எதை? யூதேயாவை. இந்த ஏரோது என்ன பண்ணிவிட்டான்? இறந்து விட்டான் என்கிறதான செய்தியை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். யாரு? மரியாளும் யோசேப்பும் கேள்விப்படுகிறார்கள். இவன் இறந்த பிறகு அவனுடைய குமாரன் ஆட்சிக்கு வருகிறான். யாருடைய குமாரன்? ஏரோதுடைய மகன் ஆட்சிக்கு வருகிறான். இந்த சமயத்திலே அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு 8 வயது என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வேளைகளிலே இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இருக்கிறதான
சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம். அங்கே முதல் பிரவேசிக்கும் பொழுது வாலிபனாய் அவர் காணப்படுகிறார், இளைஞனாய் காணப்படுகிறார். பேசலாம். இப்ப அதனுடைய ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான் யூதர்கள் பயணப்படுறார்கள், முட்டி மோதி. அதுக்கு கண்ணீரின் சுவர் என்று பொருள். அதில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி வாலிபனாக இருந்து அந்த தேவ ஆலயத்திலேயே உட்கார்ந்து ஜெபிப்பது, மக்களுக்கு உபதேசம் பண்ணுவது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏனென்று கேட்டால் எப்போதாவது தேவதூதர்கள் மனித ரூபத்தில் பிறப்பார்கள் என்று சொல்லி யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படி நம்பிக்கொண்டதான வேளைகளிலே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பி மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சமயத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை மனித குமாரனாக வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தன்னை தேவனாக வெளிப்படுத்தினார். குருமார்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவன் தேவ தூஷணம் சொன்னான். இனி எந்த சாட்சியமும் நமக்கு தேவையில்லை. இவனை பிடித்து என்ன பண்ணுங்கள்? சிலுவையிலே அறையுங்கள், சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். அப்படி கூச்சலிடும் பொழுது இயேசு கிறிஸ்து உத்தமர் என்று சொல்லி பலர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு பிலாத்து, இரண்டாவது ஏரோது, மூன்றாவது யூதாஸ், நான்காவது பிலாத்தோடைய மனைவி, அஞ்சாவது கல்லன், ஆறாவது நூற்றுக்கு அதிபதி. இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உத்தமர் 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 என்று சொன்னார்கள். அப்ப இந்த யூதர்களும் இந்த பழி, இந்த இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். தங்களை ஒப்புக் கொடுத்த நிமித்தமாக தான் இன்றைய தினம் வரையிலும் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த நாள் வரையிலும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவரை பிடித்து சிலுவையில அறைந்தார்கள். சிலுவையில அறைந்தும் பொழுது அவர் சொன்னதான முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை. இரண்டாவது வார்த்தை, இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். மூன்றாவது வார்த்தை, இதோ உன் தாய், அதோ உன் மகன். நான்காவது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏன் என்னை. ஐந்தாவது வார்த்தை, தாகமா இருக்கிறேன். ஆறாவது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஏழாவது வார்த்தை, ஒப்பு கொடுத்தார். எனவே இவ்வளவு சரித்திர பின்னணியில் தான் இந்த காரியங்கள் இருக்கிறதை தவிர சாதாரணமானது அல்ல. நம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏரோது என்பவன் ஏதோ செய்து விட்டான் என்பதல்ல, அவன் திட்டமிட்டு சதிகளை தீட்டி எல்லாரையும் கொலை செய்து பட்டத்து அரசனாய் மாறினான். தேவன் இந்த பூமிக்குரிய ராஜாவாக வரவில்லை, அவர் ராஜாதி ராஜா. இந்த உலகத்துக்குரியவர் அவர் அல்ல. வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் அவரால் படைக்கப்பட்டது. எனவே இந்த சிலுவையினுடைய வார்த்தைகளுக்குள் இத்தனை ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.